திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியல் காணிக்கையில் ரூபாய் 100 கோடியை திருடியது உண்மைதான் என்று குற்றவாளி ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். குற்றவாளி என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார், முழு தகவலை சொல்லுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணியில் இருந்த அதாவது பெரிய ஜீயர் மடத்தில் குமாசாவாக பணியாற்றி வந்தவர் கண்காணிக்கப்படுகிறார். அவர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் பொழுது அந்த கோவில் பணத்தை திருடியதாக 2023ஆம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் 100 கோடிக்கு மேல் இவர் திருடிய பணத்தில் சொத்துக்கள் வாங்கி வைப்பது தெரிந்த நிலையில் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. அந்த விசாரணையானது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவர் சமாதானமாக லோக் அலாட் மூலமாக தனது சொத்துக்களை ஏழுமலையானுக்கு எழுதி வைப்பதாக கூறிய நிலையில் அந்த லோக் அலாட் மூலம் அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது. இந்த வழக்கின் பிரகாரம் 90% நிலங்களை, அதாவது அவர் வாங்கி வைத்திருந்த சொத்துக்களை கொடுத்ததாக ஏற்கனவே புகார் இருந்த நிலையில் இந்த சொத்துக்களில் இருந்து மீதி பகுதியை இங்குள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கு போட்டுக் கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கானது மீண்டும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவர் நேற்று இரவு ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோவில் உண்டியல் பணத்தை திருடியது உண்மைதான், அதற்கு பரிகாரமாக திருப்பதி ஏழுமலையானுக்கு என்னுடைய பெருமளவு சொத்துக்களை நான் எழுதி வைத்து விட்டேன். மேலும் எனது மன உளைச்சலில் உள்ளேன். எனது குடும்பத்தார் அறிவுறுத்திய நிலையில் 90% சொத்துக்களை நான் கொடுத்து விட்டேன் என்று இருக்கிறார். ஆனால் மேலும் அதிகாரிகளுக்கு நான் சொத்துக்கள் கொடுக்கப்பட்டதாகவும் பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. மேலும் நான் பணத்தை கடத்துவதற்காக மலக்குழாயில் அதாவது பெரிதுபடுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்கங்கு பேசிவிடுகிறார்கள். இது உண்மை அல்ல என்றும் நான் இப்பொழுது தற்போது மன உளைச்சலில் உள்ளதாகவும் நீதிமன்றம் விசாரணைக்கு நான் உட்படப்பட்டால் நேரடியாக இதை கூறுவேன் என்றும் தற்போது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். மேலும் தங்கள் குடும்பத்துடன் மன உளைச்சல் உள்ளார் இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.